இதே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில இன்னைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்தரலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில ஆல் கோர்ஸுக்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்ல ஒரு பிக் சக்சஸ்ஃபுல் பர்சனா லீட் பண்ணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கோர்ஸுமே வந்துட்டு ஆக்சசபிளா வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ எது வந்துட்டு உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு இருக்குமோ அதை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா செக்ரிகேட் பண்ணி பேட்சா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான டைம் வந்துட்டு எது கரெக்டா இருக்கும், மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செக்ஷன், இல்லை ஈவினிங் செக்ஷன், எந்த செஷன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ் என்னங்கிறதையும் பிளஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல நீங்க எந்த கோர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி அதுக்கான நியூ பேட்ச்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே வந்துட்டு ஆக்சசபிளா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட லைஃப்ல ஒரு ஸ்டெப் வந்துட்டு உங்களோட கெரியர்ல வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்துட்டு பிக் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில உங்களுக்கான கோர்ஸை டீட்டெயிலா வந்துட்டு என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு தொடர நியூஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நியூஸ் என்ன அப்படின்னா சிப்ரி ரிப்போர்ட். சிப்ரி வந்துட்டு சிப்ரினாவே என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஆர்ம்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்றது வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி வந்துட்டு ஆர்ம்னாவே என்ன நம்மளுக்கு தெரியும் இல்ல. ஆர்ம்ஸ்னா வந்துட்டு டிஃபென்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ற எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு எல்லாமே ஆர்ம்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ 2021ல இருந்து 2025 வரைக்கும் குளோபலா வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ஆர்ம்ஸ் வந்துட்டு இம்போர்ட்டரா இருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு யாரு வந்துட்டு டாப் மோஸ்ட் வந்துட்டு இம்போர்ட்டரா இருக்காங்க அப்படின்னா உக்ரைன் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 2வது பொசிஷன்ல இருக்கோம். இந்தியா வந்துட்டு 8.2%. உக்ரைன் பார்த்தோம் அப்படின்னா 9.7%. ஓகேங்களா? ஸோ இதுல ஷேர் டாப் 5 கண்ட்ரிஸ் வந்துட்டு டோட்டலா வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் ஷேர் வந்துட்டு டோட்டல் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர்ல இருக்காங்கன்னா 35%. ஸோ இதுல ஓவராலா ட்ரேட் வந்துட்டு பிட்வீன் 2021ல இருந்து 2025 வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 9.2%. அதாவது ப்ரீவியஸா 2016 to 2020 கம்பேர் பண்ணும்போது 9.2% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்தியா தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஆர்ம் சப்ளையரா வந்துட்டு 2021 to 2025ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு 40% வந்துட்டு ஷேரையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சப்ளைஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா ஃபாலோட் பை பிரான்ஸ் 29%, இஸ்ரேல் வந்துட்டு 15%. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாகிஸ்தான் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் வந்துட்டு ஆர்ம் சப்ளையரா வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிட்வீன் 2021 to 2025 யாரு கூட இவங்க இது டைப் அப்படின்னா சைனா கூட. ஓகேங்களா? 80%. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆர்ம் எக்ஸ்போர்ட்டரா வந்துட்டு யார் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, யூஎஸ். ஓகேங்களா? ஸோ யூஎஸ் பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ வேர்ல்ட்லயே வந்துட்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராகவும் வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா யூஎஸ் தான். ஸோ 42% குளோபலா வந்துட்டு ஆர்ம்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஃபாலோடு பை எந்த கண்ட்ரி? பிரான்ஸ். அடுத்து வந்துட்டு ரஷ்யா. அடுத்து வந்துட்டு ஜெர்மனி. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா வந்துட்டு ஷேர் குளோபலா வந்துட்டு எக்ஸ்போர்ட் வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு, அதாவது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 6.8% வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல அவ்வளவுதான். ஓவராலா வந்துட்டு இவ்வளவு டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ சிப்ரி வந்துட்டு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல வந்துட்டு குளோபலா வந்துட்டு ரொம்ப டாப் ஆர்ம் இம்போர்ட்டர்ல வந்துட்டு யாரு இருக்காங்க அப்படின்னா உக்ரைன் இருக்காங்க. ஃபாலோடு பை வந்துட்டு நம்ம இந்தியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. சிப்ரியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஸ்டாக்ஹோம், ஸ்வீடன். சேர்மன் வந்துட்டு ஸ்டீஃபன் லோஃப்டன். ஓகேங்களா?
லவ் பண்ணி அவ்வளவுதான். அதுல நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேஜர் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ். ஓகேங்களா, 2025 டு 2026 கிராப் இயர்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேரோட மினிஸ்டர் யாரு? நம்ம ஆல்ரெடி யூனியன் மினிஸ்டர் படிச்சிருக்கோம், சிவராஜ் சிங் சௌகான். ஓகேங்களா, ஸோ ஃபுட் கிரைன்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 3486 லேக் மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸா வந்து இதுல 2 சீசன்ல வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சீசன் சொல்லி பாத்துக்கோங்க. காரிப் சீசன்லயும் ரபி சீசன்லயும் வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுல ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ரீ அன்னபூர்ணாக்கு கீழே வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா 123 லேக் மெட்ரிக் டன்னு. அதாவது ஸ்ரீ அன்னபூர்ணா ப்ரொடக்ஷன் இது ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா, இந்த ஸ்கீமுக்கு கீழே எவ்வளவு காரிஃப், எவ்வளவு வந்துட்டு ரபி கிராப்பு, இதுக்கு தனித்தனியா வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் தூரம் எவ்வளோ, கிராம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா, வீட்டு எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியா வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு டெப்தா இருக்கணும் அப்படின்னா இல்ல. ஓகேங்களா, ஸோ செகண்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபார் மேஜர் அட்வான்ஸ் கிராப் ஃபார் 2025 டு 2026 சொல்லிட்டு கிராப் இயருக்குன்னு சொல்லிட்டு 2026க்குள்ள ஒரு அக்ரிகல்ச்சர்ல எவ்வளவு வந்துட்டு காரிப்பு, ரபி சீசன் இதுல வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு ஈல்டிங் எடுத்திருக்காங்க, எவ்வளவு வந்துட்டு ஃபுட் கிரைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், சிவராஜ் சிங் சௌகான் தான் வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளவுதான், இது மட்டும் போதும். ஓகேங்களா, அடுத்து மேப்பிங் ஆஃப் டெக்ஸ்டைல் வேஸ்ட் வேல்யூ செயின் இன் இந்தியா. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாருன்னா கிரிராஜ் சிங். இவர் யாரு? இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஈச் இயருக்கு வந்துட்டு 70.73 லேக் டன்ஸ் வந்துட்டு டெக்ஸ்டைல் வேஸ்ட் வந்துட்டு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 42% கம் ஃப்ரம் ப்ரீ கன்சியூமர் சோர்ஸ், 58% வந்து கம்ஸ் ஃப்ரம் போஸ்ட் கன்சியூமர். ஓகே, அதாவது ப்ரீனா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு 42%, அதுவே போஸ்ட் கன்சியூமர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 58% வந்துட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்துட்டு 95% வந்துட்டு வேஸ்ட் ஆகுது எல்லாமே கலெக்ட் பண்ணி ரீயூஸ்க்கு நாங்க எல்லாத்தையும் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்துட்டு போஸ்ட் கன்சியூமர் வந்து ரஃபா 55% வந்துட்டு டிவைடட் லேண்ட் ஃபில்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மேப்பிங் ஆஃப் டெக்டைல் வேஸ்ட் வேல்யூ செயின் இன் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு கிளாத்ஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகுதோ அதுக்கான ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல 70.73 லேக் வந்துட்டு டன்ஸ் டெக்ஸ்டைல் செக்டர்ல வந்துட்டு இவ்வளவு வேஸ்ட் ஆகுது ஈச் இயருக்கு. ஓகேங்களா, அதுல 2ஆ பிரிச்சிருக்காங்க, ப்ரீ கன்சியூமர் போஸ்ட் கன்சியூமர்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்துட்டு மேஜரா இது தெரிஞ்சுக்கோங்க. பானிபட் எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு. எமர்ஜிங் மேஜர் சென்டர் டெக்ஸ்டைல்ஸ் ரீசைக்ளிங்ல எங்க இருக்கு அப்படின்னா பானிபட்ல தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை ரிலீஸ் பண்ணது யாரு? யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான். வந்து நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ செகண்ட் எடிஷன் ஆஃப் பிக்சல் ஹெல்த் இண்டெக்ஸ் 2026 சொல்லிட்டு நிதி ஆயோக் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்துட்டு 3 கேட்டகரி வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அச்சீவர், ஃப்ரண்ட் ரன்னரு, பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி எடுத்திருப்பாங்க. அதுல அச்சீவர்ல ஒடிசா தான் வந்துட்டு டாப் மோஸ்ட் இருப்பாங்க ஹெல்த் இண்டெக்ஸ்ல. ஓகேங்களா, ஃப்ரண்ட் ரன்னர்ல வந்துட்டு 2 பேர், அதாவது ஃப்ரண்ட் ரன்னர்ல யார் யார் இருப்பாங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, உத்தரப்பிரதேச, கர்நாடகா. ஓகேங்களா, அடுத்து பர்ஃபார்மர்ல யார் யாருன்னா மத்திய பிரதேச, ஹரியானா, பீகார், தமிழ்நாடு, ராஜஸ்தான். நம்ம வந்துட்டு எங்க இருக்கோம் அப்படின்னா பர்ஃபார்மர்ல தான் இருக்கோம். ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த அச்சீவர் வந்துட்டு ஒடிசான்னு தெரியும், ஃப்ரண்ட் ரன்னர்ல வந்துட்டு இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. ஸோ இதுல வந்துட்டு ஆட் ஒன் அவுட்டா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஆட் ஒன் அவுட்டா வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் பண்ண வந்துட்டு தெரியணும் எந்த ஸ்டேட் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது. பர்ஃபார்மர்ல நம்ம தமிழ்நாடு இருக்கோம். ஓகேங்களா, அதுவே வந்துட்டு நார்த்தன் பிளஸ் ஹிமாலயன் ஸ்டேட்லயே வந்துட்டு டாப் மோஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து வந்துட்டு நார்த்தன் ஹிமாலயன்ஸ்ல வந்துட்டு அச்சீவர்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பர்ஃபார்மர், இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோக்கா தேவையில்லை. நார்த்தன் அண்ட் ஹிமாலயன் டாப் மோஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பிக்சல் ஹெல்த் இண்டெக்ஸ் வந்துட்டு எதை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எடுப்பாங்க அப்படின்னா 5 பில்லர் இருக்கும். அந்த 5 பில்லர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் வந்துட்டு இதுல வந்துட்டு
செக்ரிகேட்டா வந்துட்டு பிளேஸ் ஆக முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 5 பில்லர் எது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ மொபிலைசேஷன், பிக்சல் ப்ரொடியூசர், டிபேட், டெப்த் இண்டெக்ஸ், டெப்த் சஸ்டைனபிலிட்டி. அவ்வளோதான் இதுல. நெக்ஸ்ட் வந்துட்டு நிதியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிதியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நியூ டெல்லி. சிஓ யாரு அப்படின்னா நிதி சீப்பர். சேர்மன் வந்துட்டு நரேந்திர மோடி. வைஸ் சேர்மன் யாரு? சுமன் பெரி. ஓகேங்களா? அவ்வளோதான் அதுல. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப் ரூல் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சப் ரூல் அப்படின்னா ரூல் 9 பேன், அதாவது சாங்ஷன் இவாம் சம்ரத்தன் ரூல் 2023. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 கீழே வந்துட்டு இருக்கும். இப்ப வந்துட்டு இத மறுபடியும் திருத்தம் பண்ணிருப்பாங்க. பேன்னு சொல்லிட்டு 2023 சொல்லிட்டு 1980 இருந்தது. இப்ப வந்துட்டு 2023 சொல்லிட்டு திருத்தம் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு நோடல் ஆபீசர்ஸா வந்துட்டு ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு கீழே வந்துட்டு அதாவது கிரேட்டர் தென் 100 ஹெக்டர்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நோடல் மேண்டட்டரியா வந்துட்டு போட சொல்லியிருப்பாங்க. அது போக வந்துட்டு ப்ரீவியஸா எவ்வளவு இருந்துச்சுன்னா அபவ் வந்துட்டு 40 இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க கிரேட்டர் தென் 100 ஹெக்டார். ஓகேங்களா? ஸோ இதுல எதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் வந்துட்டு மாத்திருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்ப மேண்டட்டரியா வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன்ல வச்சுக்கணும், நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கறதா வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இப்போ ஒரு சில திருத்தம் பண்ணி பேன் சன்கிரஷன் இவாம் சம்வர்த்தன் ரூல் 2023 சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல அவ்வளவுதான், ரொம்ப டெப்தா வேணாம். ஸோ இதுல வந்துட்டு ரூல் 9 சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னா ப்ராசஸிங் ப்ராபோசல் ஃபாரஸ்ட் லேண்ட் பிளஸ் வந்துட்டு ப்ரியர் அப்ரூவல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு நம்ம ஏதாச்சும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நீட்ஃபுல்லா இருக்கிறது வந்துட்டு நம்ம இது இந்த கட்டை வெட்டுறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு மரங்கள் எல்லாம் வெட்டுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ப்ரியரா வந்துட்டு கவர்மெண்ட் இருந்து அப்ரூவல் வாங்கியிருந்தா மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதுதான் வந்துட்டு ரூல் நம்பர் 9. இந்த நியூஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ வீரேந்திர குமார் யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு பில்ல வந்துட்டு அமெண்ட்மெண்ட்னா ஆல்ரெடி பார்த்தோம். டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் 2019 அதை வந்துட்டு திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது கிண்ணரு, கிஜரா, அரவாணி, ஜகாட்டா, இல்லை அப்படின்னா எனுருச்சு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்டர்செக்ஸ் வேரியேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ஃபீமேல் டெவலப்மெண்ட், ப்ரியர் செக்ஷுவல் கேரக்டரைசேஷன் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற எல்லா பீப்புள்ஸ் எல்லா வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டெவலப்மெண்ட், அதாவது மெடிக்கல் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மெடிக்கல், நம்ம ஜெண்டரா இருக்கிறதுல வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம ட்ரீட் பண்றது வேற. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு மெடிக்கல் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும், ப்ரொடக்ஷன் அண்ட் ரைட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்றாங்க, சில்ட்ரன்ல இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு ஜெண்டர் வந்துட்டு கன்வெர்ட் பண்றாங்கன்னா ஸோ அதுக்கு வந்துட்டு லைஃப் டைம், அதாவது வாழ்க்கை ஃபுல்லாவே வந்துட்டு ஜெயில போட்டிருப்பாங்க. அது போக வந்துட்டு மினிமம் ஃபைனா வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 5 lakh. அதுவே அடல்ட்டை வந்துட்டு இது பண்ணாங்க, கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 10 years வந்துட்டு ஜெயிலு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மினிமம் வந்துட்டு 2 lakhs வந்துட்டு ஃபைன் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ பனிஷ்மெண்ட் கிரைம் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனா இருக்கு அவங்க கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து கிரைம் வந்துட்டு பண்ணாங்க பர்சன் பிளஸ் வந்து சில்ட்ரன்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு இது பண்ணாங்க, வயலேஷன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு பிரிசன்ல போடுவாங்க, ஜெயில போடுவாங்க அப்படின்னா பிரிசன்ல போடுவாங்கன்னா 10 to 14 years, ஃபைன் வந்துட்டு 3 lakhs. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு அஃபென்ஸ் வந்துட்டு பீப்புளோட ஸ்பேஸ், அவங்களோட பாண்ட் லேபர்ஸ், ஸோ அதை பொறுத்து ஹோம் பிளேஸ், ரெசிடென்ஸ் அதை பொறுத்து தான் வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு வேல்யூ, எவ்வளவு ஃபைன் போடலாம், எவ்வளவு இயர்ஸ் வந்துட்டு ஜெயில போடலாம் அப்படிங்கறத வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரிசன்ல போடுறதுலாம் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. இப்போ வந்துட்டு பர்சனை வந்துட்டு சில்ட்ரனை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஃபைனு, அதுவே வந்துட்டு அடல்ட்டை கன்வெர்ட் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஃபைனு, எவ்வளவு இயர்ஸ் வந்துட்டு பிரிசன்ல போடுவாங்க அப்படிலாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வந்துட்டு கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு நித்தி ஆயோகம் TEPL வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் எக்கோ சிஸ்டம்காக. ஓகேங்களா? இன்னும் வந்துட்டு நம்ம கண்ட்ரில எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக.
ஸோ அது போக வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு யூனியன் பட்ஜெட்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க 40,000 கோடிக்கு. ஸோ அந்த 40,000 கோடி வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்காக தான். ஸோ அது இந்த பட்ஜெட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம நிதி ஆயோக் வந்துட்டு என்ன ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்கன்னா $500 பில்லியன் வந்துட்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்க்கு மட்டும் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயர் அப்படின்னா 2030. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ், இது தெரிஞ்சுக்கோங்க. யூனியன் பட்ஜெட்ல வந்துட்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமுக்காக 40,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் வந்துட்டு டார்கெட் 500 பில்லியன் வந்துட்டு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் 2030 வந்துட்டு டார்கெட் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ், எய்ம்ஸ் இஸ்ரோவை சைன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா அட்வான்சிங் ரிசர்ச் ஸ்பேஸ் மெடிசன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ ஸ்பேஸ் மெடிசனுக்காக எய்ம்ஸ் நியூடெல்லியில இருக்கிறதும் இஸ்ரோ வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பெங்களூர், கர்நாடகா. ஸோ ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 1969. அதுவும் எய்ம்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூடெல்லியில் தான் இருக்கு. ஸோ இது அண்டர் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழே வந்துட்டு வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்த நியூஸ், ஸோ இந்தியாவும் உஜ்பெகிஸ்தானும் வந்துட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. சைன் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டோ சிஎஸ்ஐஆர் சிஐஎஸ் ஃபார்மட்டிக்கல் அண்ட் நியூட்ரோ, அதாவது ஃபார்மாவும் பிளஸ் நியூட்ரோ ட்ரேடு காரிடார் வந்துட்டு இந்தியாவும் உஜ்பெகிஸ்தானும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்துட்டு எதுக்காக அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே தான் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு சைட்ல இருந்தும், ரெண்டு கண்ட்ரி சைட்ல இருந்தும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்மட்டிக்கல் பிளஸ் வந்துட்டு நியூட்ரோ வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் இவங்க 2 பேரும் சைன் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரி? இந்தியா பிளஸ் வந்துட்டு உஜ்பெகிஸ்தான். உஜ்பெகிஸ்தானோட கேபிட்டல் பார்த்துக்காங்க தஸ்கண்ட். கரன்சி வந்து உஜ்பெகிஸ்தானி சோம். ஓகேங்களா, அவ்வளவுதான் இதெல்லாம். ஸோ இன்னைக்கு தானா அப்டேட்டட் நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங்ல வர அப்டேட்டட் நியூஸஸ் எல்லாம் நம்ம அப்டேட்டடா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், ஸ்டே வித் டியூன்.